இப்படிதான் போனாங்க. இந்த பக்கமா இந்த பக்கமா தெரியலையே. சரி உடனே யோசிச்சு கேட்போம். அண்ணே அண்ணே இங்க சொர்க்கபுரம் எப்படி நான் போனோம்? கேக்குறா என்ன பார்த்தா எதுக்காக நான் வளர்க்கம்மா சொர்க்கபுரம் எப்படி நான் போனோம்? இப்படியா அப்படியா இப்படியா அப்படியாமா? நான் எனக்கு என்ன பண்ணியா ஆளுக்கு எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ வழி கேட்கறதுக்கு நானா கேட்டனா? நானா கூடுமாப்பா உனக்கு? ஏன் கேட்க? ஐயோ சொர்க்கபுரம் கேட்டா அதுக்கு அவர் இப்படி பேசுறாரு. எப்படி போகணும்? அது உங்க பிள்ளை அவர்கிட்ட கேட்போம். தாத்தா தாத்தா இங்க சொர்க்கபுரம் எப்படி தாத்தா போனோம்? நல்லா இருக்க சாமி, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. இந்த சொர்க்கபுரத்துக்கு எப்படி போனோம்? சாப்பிட்டப்பா, இட்லியா வடகறியா வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் தாத்தா. இந்த சொர்க்கபுரம் எப்படி போனோம்? எனக்கு வயசு 85 ஆகுதுப்பா. இன்னைக்கா நாளைக்கான் இருக்கேன். உனக்கு என்னப்பா வேணும்? நான் எங்கப்பா வேலைக்கு போனேன்? இந்த வயக்காட்டை பார்த்துட்டு இந்த ஆடு மாடை மேய்ச்சிக்கினேன், அத வாழ்ந்துட்டேன். சரிப்பா உனக்கு என்னப்பா வேணும்? சொறி புடிச்சிச்சா? ஆமாப்பா, இந்த சொறி நாய்ங்க தொல்லை அதிகமா இருக்குப்பா. என்ன பண்றது? காது கேட்காதா? இவர்கிட்ட மாமான்னு கேட்டுட்டு இருந்ததா? ஐயோ யாரு இப்படி போய் கேட்பேன்? ஐயோ தெரியாதுண்ணே. நீங்களே சொர்க்கபுரத்துக்கு போன சொல்லுங்கண்ணா. தம்பி என்ன பண்ற தம்பி? அவ யார பைத்தியம்? அவனையா போய் பேசிட்டு இருக்கிற? என்ன தம்பி நீ ஊருக்கு புதுசா வந்துட்டேன். தம்பி இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் பைத்தியம். நீ என்னப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? தம்பி சொல்லுப்பா, நான் நல்லவன் தான். இந்த ஊர்ல மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கிறேன். என்ன வேணும்? அடடே சொர்க்கபுரமா? அது நல்ல ஊராச்சு. நீ என்ன பண்ற? நீ வந்த வழியவே அப்படியே திரும்பி போனா 2வது ரைட்டு. அந்த இடத்துல ஒரு மளிகை கடை இருக்கும். அந்த வழியா நேரா போனா அதுல 1 2 3வது லெப்ட். அங்க திரும்பினா அதான்ப்பா சொர்க்கபுரம். அங்க ஒரு சர்ச் இருக்கு, அங்க போகணுமா? சரிப்பா சரிப்பா, நீ வந்த வழியே திரும்பி 2வது லெப்ட் ஒரு மளிகை கடை இருக்கும். அதுக்குள்ள போய் 3வது லெப்ட். சரியா? பாத்து போப்பா, பாத்து போ. பிள்ளைங்களா பாத்தீங்களா, இப்படிதான் நம்ம யார் யாருக்கிட்டயோ நம்ம கால வழியை கேட்டு கடைசியில நம்ம ஏமாந்து போறோம். சரியான ஆள்கிட்ட நம்ம வழியை கேட்டாதான் நமக்கான வழி கிடைக்கும். பாரு, இதுதான் இயேசு சொல்லி இருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு இயேசுதான் வழி தெரியாம யார் யாரோ இங்க போனா சரியாயிடும் அங்க போனா சரியாயிடும் சொல்லி போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி ஏமாறாதீங்க. சரியா? இயேசு கிட்ட போங்க, அவர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறார்.